2009 இல்லை 2008 இருக்கும், சரியாக வருஷம் கவனம் இல்லை. நான் 9th 10th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அன்றைக்கி நாங்கள் வீட்டில் மாவு எப்படி அரைச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, யாரோ ஒருத்தங்களோட வீட்டில் ஒரு பெரிய கிரைண்டர் இருக்கும், ஒரு 10 லிட்டர் 5 லிட்டர் கிரைண்டர் இருக்கும். நம்ம வீட்டில் ஊற வச்சுருப்போம், அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம்னா அவங்க அரைச்சி கொடுப்பாங்க. அதை தான் நம்ம ஒரு வாரத்துக்கு இன்றைக்கி செய்கிற மாதிரி ரெகுலராலாம் வீட்டில் இட்லி தோசை மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலே பெரிய விஷயம். சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் செய்வாங்க. நாங்கள் மளிகை கடை தான் எங்களுடைய பூர்வீகமான தொழில். நாங்கள் மளிகை கடை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 9 மணி வரைக்கும் கடையில் 8:15 வரைக்கும் கடையில் நிற்கணும். சாயங்காலம் 3:30 மணிக்கு ஸ்கூல் விட்டாங்கன்னா 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கடையில் இருக்கணும். டைட்டாக எங்கள் அப்பா எங்களை அப்படி தான் டைட் பண்ணி வச்சுருந்தாருங்க. நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர், 4 பேருமே 4 ஒர்க்கு. அண்ணன் ஒருத்தர் மார்க்கெட் போகிறாரு, இந்த மாதிரி எல்லோரும் கடையில் இருக்கும்போது ஒரு நாள் காலையில் மீன்பாடி வண்டியில் ஒரு 2 பேர் சேர்ந்து மாவுன்னு தெருவில் கத்திட்டு வந்திருந்தாங்க. அவங்க பண்ணிட்டு வரையில் மக்கள் எல்லாத்தையுமே மாவு இருந்துச்சு, யாரும் வாங்கலை. ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக வந்தாங்க. மாவை தூக்கி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை.